இங்க எல்லாமே இருக்கு. என்னன்னு கேட்டா ஜனநாயகம்ங்கிறான். அப்போ உனக்கு ஜனநாயகம்னு சொல்லிட்டு மதசார்பற்ற நாடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு குழப்பி என்னன்னு கேட்டாக்க ஏதோ ஒரு கூட்டம் சோறு, எப்ப பார்த்தாலும் சண்டை, மத சண்டை, ஜாதி சண்டை. அதே மாதிரி இப்ப ஜாதி இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப மாநிலங்கள்ல மத்திய அரசிட்ட என்ன கேக்குறாங்கன்னா ஜாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்களே. பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இது என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உயர் ஜாதிக்காரன் அந்த வேலையில இருக்கான், எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? இவன் மைனாரிட்டியா இருக்கிறான், படிக்கிறான், அரசாங்க உத்தியோகத்திலே இருக்கிறான். ஒரு தாழ்த்தப்பட்டவன் மேல வர்றதுக்கு இவன் விட மாட்டேங்கிறான். அந்த போர்வையை இவன் போத்திக்கிட்டு அதை பலனை அனுபவிக்கிறான். இப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனாலதான் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும் எடுக்கணும். எடுத்தாதான் அங்க இருக்கிறவன் யாருன்னு தெரியும். அதை கண்டுபிடித்தா தாழ்த்தப்பட்டவருக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆமா. அதனால ஜாதின்னு ஒண்ணு இருக்க கூடாது. இருந்தா அது சரியா இருக்கணும். கண்டிப்பா அந்த சலுகையை அவங்க அனுபவிக்கணும். கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரையிலும் சமஸ்கிருதத்துலதான் வழிபாடுன்னா, அப்ப எங்க நீ யாராக இருக்கிறாய்? யாரா இருக்கிற நீ? கன்னியாகுமரியில இருந்து திருவேங்கடம் வரையிலும் தமிழ்ல இருக்கணும். சாமி என்னைக்கு சொன்னாரு சமஸ்கிருதத்துல எனக்கு மந்திரம் சொல்லணும்? என்னைக்காவது கேட்டிருக்காரு அவங்ககிட்ட அதனாலதான் சொல்றேன். இன்னைக்கும் அந்த நம்ம தமிழ் ஆதீனங்கள் அத்தனையுமே தமிழர்களுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. நேத்து கூட பவன் கல்யாண் பேசுறாரு, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே அம்மா, ஒரே அப்பா, ஒரே பொண்டாட்டியுமா. நாயா இது? நீ அப்படி இருந்தியா? உன் முன்னோர்கள் இருந்தாங்களா? காங்கிரஸ் தமிழர்களுக்கு அப்படியே ஆஹா ஓகன்னு செய்யறதா இருந்தா இலங்கை தமிழர் விஷயத்துல ஏன் அப்படி நடந்துட்டான்? இலங்கை தமிழர் விஷயத்துல அவங்க தானே முன்னோடியா இருந்தாங்க, பல விஷயங்களை பண்ணாங்க. அதத்தான் சொல்றேன். அப்ப தமிழர்களுக்கு காங்கிரஸ் மட்டும் என்ன பண்ணுவான்? ஒரு காலம் ஒரு நன்மையும் பண்ணல காங்கிரஸ். என்ன ஒரு ராஜராஜ சோழனுக்கு மேல எவன் உலகத்தை ஆண்டிட போறான்? ஒரு ராஜேந்திர சோழனுக்கு மேல எவன் உலகத்தை ஆண்டிட போறான்? எவனும் கிடையாது. போனான், படம் எடுத்தான், அடிச்சான், செத்து போனான்னு இருக்குது. அத்தனை இடத்துலயும் வெற்றி அடைந்து அவனுக்கு திருப்பி கொடுத்துட்டு வாழ்ந்து கூடான்னு சொல்லிட்டு வந்தவன் ராஜேந்திர சோழன். மற்ற இது மதங்களும் பேர் வரக்கூடாது வெளியே. முஸ்லிம் லீக்னு ஒரு பேர் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவ அமைப்புன்னு ஒரு பேர் இருக்கக்கூடாது, இந்து அமைப்புன்னு ஒரு பேர் இருக்கக்கூடாது. அதுதான் மதசார்பற்ற நாடுங்கிறதுக்கு அடையாளம். இங்க எல்லாமே இருக்கு. என்னன்னு கேட்டா ஜனநாயகம்ங்கிறான். அப்போ உனக்கு ஜனநாயகம்னு சொல்லிட்டு மதசார்பற்ற நாடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு குழப்பி என்னன்னு கேட்டாக்க ஏதோ ஒரு கூட்டம் சோறு, எப்ப பார்த்தாலும் சண்டை, மத சண்டை, ஜாதி சண்டை. ஒரு ஜாதிக்குள்ள எத்தனை பிரிவு? ஒரு ஜாதியில எத்தனை பிரிவு? அதுல சண்டை. அந்த ஒரு ஜாதி இருக்குது, ஒரு ஜாதியில 4-5 பிரிவு இருக்குது. இந்த ஒரு பிரிவை சேர்ந்தவன் இன்னொரு பிரிவை சேர்ந்த பொண்ணை விரும்பினான் அப்படின்னா வெட்டிடுறான். ஆமா, எவ்வளவு கொடுமை. இதே இது வேற ஜாதி அப்படின்னா கேட்கவே வேணாம். அவ்வளவு கொடுமை இருக்குது. இதற்கெல்லாம் அதாவது எல்லாவற்றுக்கும் ஒரு அரசியல் கட்சிக்காரர்களையோ அரசாங்கத்தையோ எதிர்பார்த்து மக்களுக்கே பகுத்தறிவு, விழிப்புணர்வு, அறிவாற்றல் வேணும். அதுக்கு வேண்டியது படிப்பு. அப்படின்னா இவங்க என்ன படிப்பை கொடுக்குறாங்கன்னா சம்பாதிக்கிற படிப்பை கொடுக்குறாங்க. படிப்பு அரசாங்கம் கொடுக்குது. என்ன படிப்பு அப்படின்னா சம்பாத்திய படிப்பு. அதனால என்ன ஆயிட போகுது? அது பணத்தை நோக்கி ஓட வைக்குது. கல்வி போதிக்கும் போத இந்த பாகுபாடுகள் இல்லாத கல்வியில கொடுக்கணும்ல. கண்டிப்பா. ஆனா இப்ப தமிழ்நாட்டுல இப்ப மத்தியில இருக்கக்கூடிய பிஜேபி என்ன செய்யறாங்கன்னா இந்துத்துவவாத அரசியல முன்னெடுக்கிறாங்க.
இப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்லாம் வந்து அது வேண்டாம் அப்படின்னு தானே சொல்றாங்க. எல்லாருக்குமான இப்ப நீங்க கல்வின்னு சொல்றீங்க, கல்வி எல்லாருக்குமான கல்வியா தான் சேரணும் அப்படின்னு தானே பல விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க. அது சரிதானே? இப்ப சமீப காலமா அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முன்னால அதுல வந்து விழிப்புணர்வு இல்லை. அதாவது நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையிலும் எப்பவும் மத சார்பான ஜாதி சார்பான கல்வி கிடையாது. அதே நேரத்துல அதை தவறு அப்படின்னு சுட்டி காட்டி ஒரு பாடம் இருக்கணும். அதையும் அவங்க ஒரு பெருசா ஒரு அழுத்தமான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அதுல சில பேர் என்ன பண்றான், இந்த பக்தர் சொன்னதை போடணும், அந்த பக்தி பாடலை போடணும், இந்த பக்தி பாடலை போடணும், இந்த பக்தி பாடல் இந்த பக்தி இதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு தனி வகுப்பு ஆரம்பிச்சு நடத்திக்கோங்க. பொதுவான ஒரு கல்வி அப்படின்னாக்க முதல்ல ஜாதி மதம் அதை நிராகரிக்கக்கூடிய ஒரு கல்வி தான் உண்மையான கல்வியா இருக்கும். அந்த கல்வியை விட்டுட்டு வேற எந்த கல்வி படித்தாலும் மனிதனுடைய வாழ்க்கை மனித வாழ்க்கையா இருக்காது. பணம் சம்பாதிக்கலாம் ஆனா அது மனித பண்புகளோட இருக்காது. எவ்வளவு படித்து எவ்வளவு பட்டதாரி கொலை பண்றான், ஆமா இல்லையா? அவனும் ஜாதியில தான் போய் விழுவுறான். அதுக்கு மாற்று வழி அரசாங்கம் அதை கடைபிடிக்கணும். இப்ப இந்த ஆணவ கொலைகள் நடக்குது, நிறைய நடக்குது. அதை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் வேணும். சட்டம் வேணும் அப்படின்னா உடனே தூக்குல போடுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆணவ கொலை செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனை அப்படிங்கிற வகையில ஒரு சட்டம், தனி சட்டம் ஒண்ணு கொண்டு வரணும். அதை கொண்டு வரணும்னா அது வந்து பெரிய என்னமோ ஒரு தூக்கு தண்டனையே கொடுத்த போறது மாதிரி அதையே அந்த சட்டத்தை ஏன் கொண்டு வரக்கூடாது? ஏன் அரசாங்கம் தயங்குது? காரணம் நமக்கு தெரியல. அதே மாதிரி இப்ப ஜாதி வந்து இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப மாநிலங்கள்ல வந்து மத்திய அரசிட்ட என்ன கேக்குறாங்கன்னா ஜாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்களே. இது பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இது என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா வேற ஒண்ணும் இல்ல. அதாவது இந்த மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு இனங்களுடைய பிரிவு எப்பவுமே இந்த மைனாரிட்டி பீப்புளே வந்து அதிகார பீடத்துல இருக்குது. இந்த மெஜாரிட்டி பீப்புள் வந்து கீழே இருக்குது. காரணம் என்ன தெரியணும். இப்ப இந்த மெஜாரிட்டி பீப்புள் கீழே இருக்குது அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னு ஒரு சலுகை வேற அறிவிச்சிருக்கு. அந்த சலுகை போய் அவங்க கிட்ட சேருதா தெரியாது. அறிவிப்பு இருக்குது, அதற்குரிய தொகையும் வெளியே போகுது. ஆனா தாழ்த்தப்பட்டவர்கள் அடிமட்டத்துல இருக்கிறவங்க அடிமட்டத்திலே இருக்காங்க. அந்த தொகை எங்க போகுது? இந்த கல்வி வேலை வாய்ப்புல அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது. ஆனா அந்த வேலையில வேற ஒருத்தர் இருக்கான், உயர் ஜாதிக்காரன் அந்த வேலையில இருக்கான். எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? இவன் மைனாரிட்டியா இருக்கிறான், படிக்கிறான், அரசாங்க உத்தியோகத்திலே இருக்கிறான். ஒரு தாழ்த்தப்பட்டவன் மேல வர்றதுக்கு இவன் விடமாட்டேங்கிறான். அந்த போர்வையை இவன் போத்திக்கிட்டு அதை பலனை அனுபவிக்கிறான். இப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனாலதான் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும் எடுக்கணும். எடுத்தாதான் அங்க இருக்கிறவன் யாருன்னு தெரியும். அதை கண்டுபிடித்தால் தாழ்த்தப்பட்டவருக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆமா. அதனால ஜாதின்னு ஒண்ணு இருக்க கூடாது. இருந்தா அது சரியா இருக்கணும். கண்டிப்பா அந்த சலுகையை அவங்க அனுபவிக்கணும். அங்கேயே அதாவது இப்ப நீங்க வந்து டெல்லியில அதிகார மையத்துல பதவியில இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த உயர் ஜாதிகாரன் தான், சந்தேகமே கிடையாது. அப்போ இந்த கீழ் ஜாதிகாரன் படிக்கவே இல்லையா? எங்க போச்சு? அதெல்லாம் குப்பை தொட்டியில இருக்கு. அவனுடைய அப்ளிகேஷன்லாம் காலத்துக்கு நடந்துட்டு வருது. இந்த மாநில அரசால மட்டும்தான் தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? மத்திய அரசால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எது? இந்த
நீங்க சொல்றீங்களே இந்த அங்கீகாரம் கிடைக்கல, அப்படியா? மத்திய அரசால முடியாதுன்னு சொல்ல, மத்திய அரசு மனசாட்சியுடைய மத்திய அரசு இருந்துச்சுன்னாக்கா மத்திய அரசால தான் முடியும். இப்ப இந்தியா சுதந்திரம் அடைந்து இதுவரையிலும் 2 தலித்து நீதிபதிகள் தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக வந்திருக்காங்கன்னு ஒரு பேச்சு வருது. 75 ஆண்டுல என்னையா இது? அப்ப அவங்க படிக்கவே இல்லையா? எங்க போச்சு எல்லாம்? எவ்வளவு கொடுமை! குரலற்றவர்களாகவே எவ்வளவு 75 வருஷமா குரலற்றவர்களாகவே இருக்கிறாங்களா? அதையெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல, எப்படி போகுது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா. இப்ப அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, RSS BJP உடைய கட்டுப்பாட்டுல தான் வந்து இந்த ஆதீனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இத எதை வச்சு சொல்றீங்க? இதற்கு சாட்சி அடையாளங்கள் எல்லாம் இருக்குதா உங்ககிட்ட? எதை வச்சு சொல்றீங்க? அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ் மடங்கள், தமிழ்ல அர்ச்சனை கிடையாது, தமிழ்ல கும்பாபிஷேகம் கிடையாது, தமிழ்ல எந்த வழிபாடுமே கிடையாது. இதற்கும் RSSக்கும் BJPக்கும் என்ன காரணம்? அதான் RSS BJP அந்த மொழி தானே அவங்களுடைய தானே, அது அதையே நீ போய் எடுத்துக்கிற. அப்ப அதனுடைய கட்டுப்பாட்டுல தானே இருக்கிற. அதாவது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் சமஸ்கிருதத்துலதான் வழிபாடுன்னா, அப்போ எங்க நீ யாராக இருக்கிறாய்? யாரா இருக்கிற நீ? கன்னியாகுமரியிலிருந்து திருவேங்கடம் வரையிலும் தமிழ்ல இருக்கணும். குமரி முதல் வேங்கடம் ஆயடை தமிழ் இருக்கணும். ஏன் இல்ல? அப்போ நீ யாருக்குள்ள இருக்கிற? நீ தமிழ் மடம், திருமுறை உன்னுடையது. அந்த திருமுறைக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அதை விட்டு ஏன் சமஸ்கிருதத்துல பண்ற? சமஸ்கிருதம் யாருடைய மொழி? உனக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன சம்பந்தம்? சாமி என்னைக்கு வந்து சொன்னாரு சமஸ்கிருதத்துல எனக்கு மந்திரம் சொல்லுன்னு? என்னைக்காவது கேட்டிருக்காரா அவங்ககிட்ட வந்து? அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கும் அந்த நம்ம தமிழ் ஆதீனங்கள் அத்தனையுமே தமிழர்களுடைய கட்டுப்பாட்டுல இல்ல, மத்தியில இருக்கிறவங்க கூடிய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்றத நீங்க சொல்ல வரீங்க. சரி, ஓகே. இப்ப வந்து இந்தியர்கள் எல்லாரும் அப்படின்னா மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலங்களும் ஒன்று சேர்ந்தால் தானே இதை மாத்த முடியும். இப்ப தமிழ்நாடு, கேரளா மாதிரியான மாநிலங்கள் எங்களுடைய உரிமையை நீங்க மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தியில கேக்குறாங்க. சில மாநிலங்கள்லாம் மத்தியில இருக்கிற கூடிய அரசோட தானே ஒருங்கிணைகிறாங்க. அதுதான் இங்க. அதாவது அந்த தென்னாடு வடநாடு இது வந்து சும்மா அதெல்லாம் அந்த பிரிவினை எல்லாம் உதவாது, அது இது. இப்ப பிரிவினை யாரும் கேட்கல, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் இருக்குதே நாடு. தென்னகத்தை சேர்ந்தவர்கள் அவங்க எல்லாமே தமிழ் மொழியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனா அவர்கள் அந்த உணர்வுகளை எல்லாம் இழந்து ரொம்ப காலம் ஆகுது. குறிப்பா தெலுங்கர்கள், கன்னடர்கள். இந்த மலையாளிக்கு கொஞ்சம் கொஞ்சம் உண்மை தெரியுது. அதனால மலையாள மொழியில உள்ள சமஸ்கிருதத்தை நீக்கி விட்டா மொத்தம் அது மலையாளம் தமிழ்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால அவன் அது தெரிஞ்சுக்கிட்டு அவன் இருக்கான். அதனாலதான் கேரளால இருந்து எந்த ஒரு அறிக்கையும் விடாம இருக்காங்க. இந்த தெலுங்கர்களும் கன்னடர்களும் வடுகர்கள்னு பேரு. இவங்கள ஆதியில வடக்கிருந்து வந்து குடியேறினவர்கள் தெலுங்கர்கள்ல ஜாஸ்தி. அதே மாதிரி கன்னடர்கள்லயும் அந்த வடக்கிருந்து வந்து குடியேறினவர்கள். அந்த வடக்கிலிருந்து வந்தவர்கள் யாரு அப்படின்னா தமிழர்களே அல்ல, எல்லாம் இந்த ஆரியர்களுடைய மரபை சேர்ந்தவர்கள். அதனால அவர்களுக்கு வந்து இப்ப எப்பவுமே பாருங்க, முதல்ல அதாவது இந்த மெட்ராஸ் அப்படிங்கிற மெட்ராஸ் மாகாணம்ங்கிறது 4 மாகாணத்தையும் உள்ளடக்கி இருந்தது. அதுல முதல் கலாட்டம் ஆரம்பிச்சதே தெலுங்குக்காரன் தான். பிரிச்சு கொடு இல்லையா? அப்ப அவர்களுடைய உணர்வு வந்து நம்மளோட ஒட்டி இல்லை.
எங்களை பொறுத்தவரை, அதாவது நாங்கள் வந்து சைவர்கள், தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள், அதைத்தான் தமிழ் தேசியம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கட்டும். தமிழர்கள் எங்களுடைய உணர்வு என்ன அப்படின்னா, அவன் வந்து தமிழனோட சேர்ந்தவன்னு உன்னை தன்னை நினைக்கவே இல்லை. அவனையும் சேர்த்து நீ திராவிடன்னு சொல்லி தமிழகத்துல வந்து தமிழனுக்கு கொடுக்குற உரிமையெல்லாம் அவனுக்கும் ஏன் கொடுக்குறேன்னு கேட்கிறோம் நாங்க. புரியுதா? அவன் ஒரு காலம் உன்னை நினைக்கவே மாட்டான். இன்னும் உன்னை சகோதரனா அவன் நினைக்கிறதே கிடையாது. மெட்ராஸ் மாகாணத்துல இருந்து முதல்ல பிரிவினை கேட்டவனே அவன் தான். நேத்து கூட வந்து பவன் கல்யாண் பேசுறாரு, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே அம்மா, ஒரே அப்பா, ஒரே பொண்டாட்டியுமா. நாயா இது? நீ அப்படி இருந்தியா? உன் முன்னோர்கள் இருந்தாங்களா? ஒரே மாகாணம்னு ஏன் இல்ல? ஏன் பிரிச்சுட்டு ஓடுன? உனக்கு ஒரு நியாயம், தமிழனுக்கு ஒரு நியாயமா? அதனாலதான் அங்க ஆந்திரா தெலுங்கானா அப்படின்னு தனித்தனியா இருக்கிறது காரணமும் போச்சு இல்ல இல்ல. அந்த தெலுங்கானா அவங்களும் அதே உணர்வாளர்கள் தான். ஆனா அந்த பிரிவிற்கு காரணம் இதுவா இருக்குமோ அப்படின்னு. தமிழர்களோட அவர்கள் ஒத்து வரமாட்டாங்க. அதே மாதிரிதான் கன்னட வடுகர்கள், அவர்கள் களப்பிரர்கள், அவர்கள் எல்லாம் தமிழ் உணர்வு, தமிழ் மொழி குடும்பத்தை சார்ந்தவர்கள்னு மனோன்மணியம் சுந்தரனார் சொல்றாரு. தப்புன்னு நான் நினைக்கிறேன். புரியுதா? அவர் அப்ப சொல்லிட்டு போனதே நீங்க தப்புன்னு சொல்றீங்க. தப்புன்னு நினைக்கிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கண்டிப்பா. நெற்றி கண்ணை காட்டிடனும் குற்றம் குற்றமே. இவர் சொல்லிட்டாரு. கன்னடமும் தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன்னுதிர துதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடணும்னு சொன்னாரு. கன்னடம் தெலுங்கு இதெல்லாம் நம்ம தமிழ்ல இருந்து வந்ததுன்னு சொல்றாரு. அவன் சொல்றானா, அவன் நினைக்கிறானா, அந்த உணர்வு அவனுக்கு இருக்கா? அவனையும் சேர்த்து திராவிட மாடல், திராவிட குடும்பம் இருந்தா அந்த பவன் கல்யாண் இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் இருக்குது. இந்த உணர்வுகள் வந்து நம்முடைய உணர்வுக்கு ஒத்து வராதவர்களை நீ இழுத்து பிடிச்சா குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டான். வேங்கடம் நம்முடையது பிடிங்கிட்டான். வல்லபாய் பட்டேல் அந்த புண்ணியத்தை கட்டிட்டாரு. சென்னை, அதாவது மெட்ராஸினுடைய சுற்றளவு 2,30,000 சதுர கிலோமீட்டர். தமிழ்நாட்டினுடைய சுற்றளவு இன்னைக்கு 1,30,000 சதுர கிலோமீட்டர் இருக்கு. 1,00,000 சதுர கிலோமீட்டரை வல்லபாய் பட்டேல் தானம் பண்ணார். கடைத்தங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சார். இதுதான் இந்திய ஒருமைப்பாடு. இதுதான் நாடு எங்களுக்கு. தமிழர்களுக்கு அந்த வடவர்களால எப்போதுமே தமிழர்களுக்கு துரோகம் தான் அவங்க செய்வாங்க. யாரா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் வடவன் வந்து தமிழனுக்கு கெடுதல் தான் செய்வான். சரி, இப்ப மத்தியில ஒருவேளை காங்கிரஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான நிலைப்பாட்டை வந்து காங்கிரஸ் கொண்டிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸ் வந்து சும்மா கொஞ்சம் அப்படி இந்த நீட்டு தேவை எப்படி நிறுத்தி வச்சிருந்தான், அவ்வளவுதான். இந்த ஊர் பக்கம் ஒரு பழமொழி, காவிரி களத்தாலி அறுத்தது, கொள்ளிடம் கோடி தாலி அறுத்ததும்மா. அதான் இவன் ரெண்டு பேருமே. காங்கிரஸ் வந்து தமிழர்களுக்கு அப்படியே ஆஹா ஓகன்னு செய்யறதா இருந்தா இலங்கை தமிழர் விஷயத்துல ஏன் அப்படி நடந்துக்கிட்டான்? இலங்கை தமிழர் விஷயத்துல அவங்க தானே முன்னோடியா இருந்தாங்க, பல விஷயங்களை வந்து பண்ணாங்க. அதத்தான் சொல்றேன். அப்ப தமிழர்களுக்கு காங்கிரஸ் மட்டும் என்ன பண்ணுவான்? ஒரு காலம் ஒரு நன்மையும் பண்ணல. காங்கிரஸ் பிஜேபியும் ஒரு காலம் ஒரு நன்மையும் பண்ண மாட்டான். மத்தியில எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்? எந்த ஆட்சின்னா எவன் வந்தாலும் தமிழனுக்கு எவனுமே நன்மை செய்ய மாட்டான். ஏன்னா அங்க வந்து வடநாட்டுக்காரன் தான் வருவான். வடநாட்டுக்காரன் ஆளணும் அப்படிங்கறதுதான் அவனுங்க சாசனம். அவன் தான் ஆளுவான். அவன் ஒரு நன்மையும் செய்ய மாட்டான். அதனாலதான் போராட்டம் தான் எப்போதும். யாரு வந்தாலும் போராடிக்கிட்டு தான் இருக்கணும். ஸ்டாலின் மட்டும் இல்ல, யாரு வந்தாலும் போராட்டம். எவ்வளவு பேசுறாரு சீமான். அவரு வந்தாலும் குட்டிக்கரணம் தான் அடிக்கணும். சும்மா விட்டுருவானா? கண்டிப்பா. இப்ப நீங்க சிறுபான்மையினருக்கு அநீதி இழக்குது அப்படின்னு சொல்றீங்க. அந்த சாதி மதம் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறதுனால அநீதி இழக்குது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த மதுரை ஆதீனம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, சிறுபான்மையினருக்கு வந்து அரசாங்கம் நல்லதுதான் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பின்னாடி இருந்து இதெல்லாம் பேசாதீங்க, இது பேசினா கான்ட்ரவர்சி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து எடுத்து கொடுக்காங்க. இதை பாக்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? அவர் ஏன் இந்த மாதிரியான நிலைப்பாட்டுல இருக்காரு?
அது அவருடைய நிலைப்பாடுன்னா அவருடைய மனப்பான்மை வந்து பிஜேபி மனப்பான்மை. பிஜேபிக்காரவங்க என்ன சொல்றான் அதுதான் அவர் சொல்லுவார். அந்த மனப்பான்மை அவருக்கு ஊறி போச்சு பாவம். அதனால அவர் சொல்றாரு. அவர் சொல்ற மாதிரி சிறுபான்மையினருக்கு அரசாங்கம் சலுகைகள் தான் அறிவிக்குது கொடுக்குது. போய் சேரலையே 110 பேர் கூட மேல வரலையே. அது இவ்வளோ காலமா இன்னும் கொடுக்கணுமா? அப்ப சரியான ஒரு கண்காணிப்பு இல்லைல்ல. அது செய்து சமநிலைக்கு வரலையே. இன்னும் வரல இருக்கத்தான் வேணும், வேற வழி இல்லை. கண்டிப்பா நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. ஆனா பிரதமர் அவர்கள் வந்து பிரதமர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆதீனங்கள் காலில் விழுந்து வழிபடுறாங்க. அதாவது நம்மளுடைய நாட்டுக்கே பிரதமரா இருக்கக்கூடிய மோடி அவர்களே வந்து ஆதீனங்களை வந்து வழிபடுறாங்களே, இதற்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆதீனம்னாலே அதுதான். ஆதீனம் வந்து மேலே உட்காரணும், அரசன் வந்து கீழே உட்காரணும். இது ஆரியர்கள் வகுத்தது. அத புரிந்து நடக்கிறாரா மோடி அவர்கள்? ஆமா, புரிஞ்சுதான் நடக்கிறாரு. அப்படி நடக்கும்போது அவரை உலகம் என்ன நினைக்கும்? எவ்வளவு பணிவானவர். ஆனா செய்யற வேலைகள் எல்லாம் அப்படியே உல்டாவா செய்யறாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா? அவர் சும்மா அப்படி பார்த்தாலே போதும், அது பாட்டுக்கு வேலை நடக்கும். அவர் ஒன்றும் செய்யணும்னு. இப்ப இந்த ஏடிஎம்கேல ஒரு அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு, இராணுவத்துல போராடுறவங்களுக்கு அவெல்லாம் என்னையா செய்துட்டான்? பிரதமர் தான் சொன்னாரு. எது? போர்க்களத்துல இரவு பகலா பனியிலையும் குளிர்லையும் மழையிலையும் வெயில்லையும் உயிரை பணயம் வைத்து போராடுற இராணுவ வீரனை அவன் என்ன செய்யறான்? பிரதமர் தான் எல்லாம் செய்யறான். இந்த மாதிரி முட்டாள் முனுசாமி எல்லாம் நாட்டுல இருக்கும்போது இப்ப ஒரு ஆதீனத்தை வணங்குறாருன்னா பார்த்து, அது ஒரு ஷூட்டிங் பார்த்து எப்படி நடக்கும் உலகம்? ஆஹா, எவ்வளவு பணிவான ஒரு பிரதமர். அவர் ஒரு கண் அப்படி அசைச்சா போதும், எது வேணா நடக்கலாம். புரியுதா? அது புரிபவர்களுக்கு புரியும். கண்டிப்பா இவ்வளவு தமிழ் மேல பற்று இருந்து தமிழ் பத்தி, தமிழ் பண்பாடு பத்தி, சைவ பண்பாடு பத்தி, ஆதீனங்கள் பத்தி இவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்க. இப்ப தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னா அதை பத்தின உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது இப்போ தமிழ்நாட்டுல? அதாவது நம்முடைய நாடு வந்து ஜனநாயக நாடுங்கிற ஒரு அமைப்புல இருக்குது. அதே நேரத்துல இந்த ஏக இந்தியா அப்படிங்கிறதுல எல்லாம் எங்களுக்கெல்லாம் உடன்பாடு கிடையாது. என்றைக்குமே வந்து இந்தியா ஏக இந்தியாவெல்லாம் இருந்ததில்லை. 56 தேசங்களை உள்ளடக்கியது தான் இந்த நாவலம் தீவு. தனித்தனி நாடுகள் தான். அந்த அந்நியர்களுடைய படையெடுப்பின் காரணத்தினால இப்படி எல்லாம் ஆனது. அதுல இருக்குது. சரி, இப்போ மிகப்பெரிய ஒரு உலக போர் ஏற்பட்டு அதன் விளைவாக நாடுகள்லாம் விடுதலை பெற்று நம்ம நாடும் விடுதலை பெற்ற போது மீண்டும் அந்த 56 தேசங்கிறது வேண்டாம், நாம எல்லாம் அப்படி ஒருங்கிணைந்து ஒரு அதாவது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில யூனியன் பிரதேசம், யுனைடெட் இந்தியா, அவ்வளவுதானே? அப்படிங்கிறத இப்ப அரசியல் சாசனத்துல உள்ளதே அதுதான். அதன்படி அமைந்ததுதான் நம்முடைய நாடு. இப்படி இருக்கும்போது இந்த நாட்டுல வந்து அந்தந்த மாநிலத்திற்கு பண்பாடுகள் இருக்குது, நாகரிகங்கள் இருக்குது, உணவு பழக்க வழக்கம் இருக்கு, கண்டிப்பா வழிபாட்டு முறை இருக்குது. அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரே மாதிரி தான் சாப்பிடணும், ஒரே மாதிரி தான் துணி கட்டணும், ஒரே உணவை தான் உட்கொள்ளணும். செய்ய முடியாது, செய்யக்கூடாது. எம்முடைய தமிழ் தேசியம் அப்படிங்கிறது அவரவர் உரிமை, அவரவர் பண்பாடு, அவரவர் கடைபிடிக்கும். இப்ப திராவிட தேசியம் அப்படின்னா என்ன? திராவிடம் அதுதான். அந்த திராவிடம்னா அவர் வந்து இந்த கன்னடம், தெலுங்கு, கவின், மலையாளம் எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிறாரு. பாவம், அது முடியாது. அதாவது நான் என்ன சொல்றேன், மனோன்மணியம் சுந்தரனார் சொன்னதை மட்டும் நான் ஏத்துக்கவும் மாட்டேன். அதே மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளுனாரு யாரு? கணியன் பூங்குன்னர். அதையே நான் ஏத்துக்கல. எவனாவது நம்மள கேளூர் உறவினர்னு நினைக்கிறானா? ஆந்திராக்காரன் நம்மள உறவுன்னு நினைக்கிறானா? கன்னடத்துக்காரன் நம்மள உறவுன்னு நினைக்கிறானா?
நம்ம முல்லை பெரியார் நம்மளுடைய இது, அவன் நம்மள உறவுன்னு நினைக்கிறானா? அப்புறம் கேளுர்னா உறவுன்னு அர்த்தம். கேளுர்னா உறவு, கேட்டுக்கோன்னு அர்த்தம் இல்ல, கேளுர்னா உறவுன்னு அர்த்தம். யாதும் ஊரே யாவரும் கேளுர், எல்லாருமே நமக்கு உறவு தாங்கிறாரு கணியன் பூங்குன்றனார். நான் அதை ஒத்துக்க மாட்டேன். இன்னைக்கு நமக்கு உறவுகள் இல்ல, அதன் அடிப்படையில தான் இப்ப திராவிட தேசியம் இருக்குது அப்படின்னு இருக்குது. இவர் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. யாரு? கணியன் பூங்குன்றனார் சொன்னத, மனோன்மணியம் சுந்தரனார் சொன்னத ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க தானே இப்ப காலம் காலமா கிட்டத்தட்ட 70 வருடங்களாக தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. ஆமா, அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு திராவிட மாடல்ங்கிறாரு. நாமெல்லாம் திராவிடர்கள், நாமெல்லாம் சகோதரர்கள். இவர் தான் சொல்றாரு. பவன் கல்யாணம் சொல்ல மாட்டான் இல்லையா? சந்திரபாபு நாயுடு சொல்ல மாட்டாரு, ரேவந்த் சொல்லாது. இது உதயநிதிக்கு உள்ள போடுன்னுச்சு. எதுக்கு? சனாதனத்தை பேசுனதுக்கு. இதான் திராவிடமா? ஏன் அவங்க தமிழ் அப்படின்ற தமிழ் தேசியம் அப்படின்றத முன் எடுக்க மாட்டேங்காங்க? என்ன காரணம் நீங்க நினைக்கீங்க? திராவிடர்கள் திராவிட தேசியம் அப்படின்னு பேசுறவங்க, அதாவது அவர் பெரிய, அவங்க சொல்றது என்ன அப்படின்னா இரண்டும் ஒன்றுதான், திராவிடத்துக்குள்ளதான் தமிழ் தேசியம் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான கருத்தை தான். அது அவங்களுடைய கருத்தியல். அது அது வந்து உண்மையா பொய்யாங்கிறத அவங்களால நிரூபிக்க முடிஞ்சதுன்னா, நிரூபிச்சாங்கன்னா அப்பதான் அது உலகம் ஏத்துக்கும். அதாவது இத்தனை வருடங்களாக நிரூபிக்க போய் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள போய் தானே தமிழ்நாட்டுல 70 வருடங்களாக அவர்களோட ஆட்சி, அவர்களுடைய கருத்தியல் அது. அத வந்து அதாவது இந்த நாட்டுல உள்ள சுதந்திரத்தை யாரும் கை வைக்க கூடாது. இப்ப அவர்களுடைய கருத்தியல் திராவிடம்ங்கிறது, நம்முடைய கருத்தியல் வந்து தமிழ்ங்கிறது. தமிழ் அந்த தேசியம்ங்கிற வார்த்தை கூட அது கூட சரியான சொல் கிடையாது. தமிழ் பண்பாடு, தமிழ் பண்பாடு எங்களுடையது, தமிழ் பண்பாடு, சைவ பண்பாடு. நாங்களே சைவர்களே வேற. இந்த தேசியவாதி அது இது தேசியம் என்கின்ற பெயராலே தீர்ந்ததெல்லாம் போதும் நமக்கு. அதனால எங்களுக்கு அதுல கூட உடன்பாடு கிடையாது. அப்போ இந்த திராவிடம்ன்றது ஒரு மாடல் அரசு அப்படின்னு சொல்றாங்க. அது 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 அவர்களுடைய, அதாவது இது ஜனநாயக நாடு இல்லையா? அந்த திராவிட மாடலை அவங்க வச்சுக்கிட்டோம். தமிழ் பண்பாட்டு முறை, தமிழ் பண்பாட்டினுடைய அடிப்படையில எங்களுடைய ஆட்சியும் வாழ்க்கை முறையும் இருக்கும். அதுல யாரையும் எதையும் கட்ட. இதற்கிடையில வந்து சனாதனம் எங்களுக்கு அது ஒத்தே வராது. என்ன அதெல்லாம் எங்களுக்கு கிட்ட கூட வரக்கூடாது. அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. எங்களுக்கு இருக்கவே இருக்குது. அதாவது உலகத்தையே ஆளக்கூடிய ஆற்றல் படைத்த, தமிழ் வல்லமை படைத்த தமிழ் பண்பாடுகளும் இலக்கியங்களும் எங்க தமிழுக்கு முன்னால, தமிழ் ஆட்சி முறைக்கு முன்னால என்ன ஒரு கரிகாலனுக்கு மேல எவன் உலகத்தை ஆண்டுட போறான்? என்ன ஒரு ராஜராஜ சோழனுக்கு மேல எவன் உலகத்தை ஆண்டிட போறான்? ஒரு ராஜேந்திர சோழனுக்கு மேல எவன் உலகத்தை ஆண்டிட போறான்? எவனும் கிடையாது. போனான், படம் எடுத்தான், அடிச்சான், செத்து போனான்னு இருக்குது. அத்தனை இடத்துலயும் வெற்றி அடைந்து அவனுக்கு திருப்பி கொடுத்துட்டு வாழ்ந்து கூடான்னு சொல்லிட்டு வந்தவன் ராஜேந்திர சோழன். எவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு இனத்துல பிறந்தோம், வாழ்ந்தோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்ட இனம் மட்டுமல்ல, ஆள பிறந்த இனமும் தமிழினமே. அதனால மற்ற எதுவுமே நமக்கு ஈடு இணையே கிடையாது. கண்டிப்பாக தமிழ் பண்பாடு குறித்தும் சைவ பண்பாடு ஆதீனங்கள் குறித்து பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.